வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம சால்டரிங் அயானுக்கு பார்த்திங்கன்னா ஹீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் உள்ளே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் ஹீட் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம நிறைய காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரெகுலேட்டர், ஃபேன் ரெகுலேட்டர், ஓகேங்களா, இதை வந்துட்டு யூஸ் பண்ணி நிறைய வடக்கு நண்பர்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹீட் ஆகும் அப்படின்றது தெரியாது. ஓகேங்களா? இருந்தாலும் நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அப்படின்ட்டு இந்த ஒயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் தாக்கு பிடிக்கும். இதனோட சைஸு பார்த்திங்கனாலே தெரியும். ரொம்ப லோவஸ்ட் பவரை பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எடுத்துக்கும். ரொம்ப அதிகமாக பவர் போகுது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டேமேஜ் ஆயிரும். ஓகேங்களா? அதனால் இதுக்கு நம்ம லோவஸ்ட் பவர் கொடுத்து அது மூலமாக பார்த்திங்கன்னா அதனோட ஹீட் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ரெகுலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரெகுலேட்டர் அப்படின்றது நான் வாங்க போகிறேன். ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்டில் ஒரு 240 ரூபா. ஸோ அந்த ரேட்டில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு ரெகுலேட்டரை போட்டுக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன் ஃபியூச்சரில் அதை பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த சால்டரிங் அயன் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் வாங்கினேன். அந்த இது பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒயர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க கொடுத்த ஒயருமே பார்த்திங்கன்னா பர்ன் அவுட் ஆயிடுச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த 2 ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்த்திங்கன்னா 2மே கருகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதை மாற்றிருக்கேன். ஓகேங்களா? இதை வந்துட்டு கட் பண்ணியும் வச்சுட்டேன். சரி, இதில் ரெகுலேட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப கருகி போச்சுங்க. ஒயர் பார்த்திங்கன்னா அப்படியே புகை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு எடுத்து இதை கட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அந்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் இது வந்துட்டு இ-காமர்ஸ் வெப்சைட் தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆப்பும் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா க்ராசரி ஐட்டம்ஸ் தான் இதில் வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு லோவஸ்ட் காஸ்ட்டில் பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் வந்துட்டு காம்போ ஆஃபர் மாதிரியும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா கிட்டு மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 1000 ரூபா கட்டி நீங்கள் பார்த்திங்கன்னா க்ராசரிஸ் எல்லாமே பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பை பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் அப்படின்றது சேவிங்ஸ் ஆகும். ஸோ இதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சால்டரிங் அயானுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெகுலேட்டர் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு 2 ஒயர் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஒரு இன்புட் கொடுத்துட்டு ஒரு அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தென் இதில் நம்ம சால்டரிங் அயான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒயர் வந்துட்டு கறிக்கிருந்துச்சுங்க. ஸோ நான் அதை வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒயரை அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கட்டை போட்டு நான் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எடுத்து விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லைனுக்கானது மட்டும் நம்ம ரெகுலேட்டரில் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பவர் வந்துட்டு கம்மியாகி இங்கே வரணும். ஓகேங்களா? எவ்வளோ அதிகமாக கொடுத்தாலும் இங்கே பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் அப்படின்றது அந்த பவரை குறைச்சி நம்ம எவ்வளோ பாயிண்ட் வைக்கிறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பவர் கொடுக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த சால்டரிங் அயான் அப்படின்றது ஹீட் ஆகும். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு சிம்பிளாக அதை டேப் வச்சு நம்ம சுற்றி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்புட்டு அவுட்புட் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஜாயிண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து டேப் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்துட்டு எந்த மாதிரி ஹீட் ஆகுது அப்படின்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சால்டரிங் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஆல்ரெடி கருகுனது. இது மேலே கொஞ்சம் நம்பிக்கை எனக்கு இல்லை தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரெகுலேட்டர் வச்சு பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்ற ரிசல்ட்டை நானும் பார்க்குறேன். அண்ட் அது கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கனெக்ஷன் நான் வந்துட்டு கொடுத்து ஆன் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெகுலேட்டருக்கு கனெக்ஷன் போகும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு சால்டரிங் அயானுக்கு இந்த கனெக்ஷன் அப்படின்னு போகுது. ஓகேங்களா? அது மூலமாக பார்த்திங்கன்னா ஹீட் ஆக போகுது. இங்கிறது நமக்கு வோல்டேஜ் அப்படின்னு ரெகுலேட் ஆக போகுது. ஏன்னா அந்த சுவிட்சில் பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் இருக்குது. அதில் நம்ம பார்த்திங்கன்னா கடைசி பாயிண்ட் வச்சு ஃபுல் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட்டு 2வது பாயிண்ட் அப்படி குறைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா இனிஷியலாக ஹீட் ஆகும்போது கொஞ்சம் வோல்டேஜ் அப்படின்னு அதிகமாக எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வோல்டேஜை குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு ஷாக்கு ஒரு டைம் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? அதனால இதில் வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு செக் பண்ணேன். அந்த நம்ம வந்துட்டு பொலாரிட்டி மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னாலுமே இந்த சால்டரிங் அயான் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு அடிக்கடி எனக்கு நடந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டான பொலாரிட்டி வச்சுட்டு ஸோ அதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம
நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி வோல்டேஜ் வருது, அது வந்துட்டு ஏதாச்சும் நமக்கு லீக்கேஜ் ஆகுதா அப்படின்றலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே ஆகலை. அண்ட் தென் இதுவுமே பார்த்திங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிது. இதுலேருந்து புகையெல்லாம் வந்துச்சுங்க. அதை வந்துட்டு நான் ஜூமிங்கில் காட்டுறேன். அண்ட் தென் இதை பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீட் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு உருகி இருந்துச்சு. ஓகேங்களா. அண்ட் தென் இதை வச்சு நான் ஒரு மொபைலுக்கு சால்டரிங் வச்சு பார்த்தேன். 4ஆம் நம்பரில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஹீட் ஆகுதுங்க. அது மூலமாக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வோல்டேஜை வந்துட்டு கம்மி பண்ணுறோம், 3ஆம் நம்பர் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஓரளவுக்கு அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உருகி நமக்கு அந்த இஎம்எல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்துட்டு இந்த சால்டரிங் அயனை ரெடி பண்ணிட்டோம். இது வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. அண்ட் தென் நான் வந்துட்டு இஎம்எல்லாம் போட்டு இதை உருக்கி பார்த்தேன், உருகிச்சு. அண்ட் தென் ஒர்க் ஆச்சு. ஸோ இதில் நமக்கு 4 பாயிண்ட் இருக்குங்க, 1 2 3 4ன்னு. ஸோ அது மூலமாக நம்ம ரெகுலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பவர் வேணும் அப்படின்றத. அது எவ்வளோ பவர் வருது அப்படின்றத மெஷர் பண்ணலாம். மல்டிமீட்டரெல்லாம் இருக்குது. பட் நான் பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா அந்த ஒயர்லாம் எடுத்து இந்த ப்ராப்ளம் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய ரிஸ்க்கான வேலை தான். அதனால் நான் வந்துட்டு இதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த இதை சிம்பிளான கனெக்ஷன் தான் போட்டிருக்கேன். ஸோ இதிலேருந்து வர இன்புட்டை நம்ம ரெகுலேட்டருக்கு கொடுத்து ரெகுலேட்டர்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுத்து நம்ம சால்டரிங் அயனுக்கு கொடுத்துட்டோம். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஹீட் ஆகும். ஓகேங்களா, அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட்டு. அந்த இதில் நம்ம பொலாரிட்டி பார்த்துக்கணும். இது வந்துட்டு லைனு, இது நியூட்ரல்னு. ஏன்னா நம்ம லைன் நியூட்ரல் மாற்றும் போது நமக்கு பார்த்திங்கன்னா இது மூலமாக ஷாக் அப்படின்றது அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு டைமுமே நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்ம வோல்டேஜ் எவ்வளோ வருது, அதில் நமக்கு பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஷாக் வருது அப்படின்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம 3 பின் ப்ளக்கு அப்படின்னா இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நாம் நார்மலான ஒரு சால்டரிங் அயனை ஒரு பவர் ரெகுலேட்டட் சால்டரிங் அயனாக மாற்றிட்டோம். இது மூலமாக ஹீட்டும் பார்த்திங்கன்னா ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஆனால் எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. என்ன கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய கருவிகள் எல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் என்கிட்ட இல்லாத காரணத்தினால் நான் வந்துட்டு எவ்வளோ ஹீட் ஆச்சு அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு எந்த ஹீட்டில் வந்துட்டு இதை வந்துட்டு உருகுது அப்படின்றலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.